வணக்கம், ஐ எம் செல்வம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நவ் எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட்டு சம். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2, -2, 3 and b is equal to 1, -4. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? given a is equal to set of all 2, -2, 3, b is equal to 1, -4. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம a cross b கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ a cross b is equal to ஏங்கிற செட்டை எழுதிக்கோங்க. 2, -2, 3 cross next bங்கிற set of all 1, -4. சரியா? இப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போட போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல். கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன? செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸாக நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2வை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2, 1 அதே 2, -4. நெக்ஸ்ட்டு இந்த -2வை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ -2, 1 -2, -4 நெக்ஸ்ட்டு இந்த 3யை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3, 1 3, -4. இதுதான் என்னது? ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2, -2, 3 கிராஸ் அதே ஏ தான், அதனால் திரும்பவும் அதே செட் எழுதிக்கோங்க. ஸோ 2, -2, 3. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் பெருசாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2வை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2, 2 நெக்ஸ்ட் டைம் -2 அதே மாதிரி 2, 3. இப்போ அடுத்தது இந்த -2வை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ -2, 2 -2, -2 -2, 3 நெக்ஸ்ட் இந்த 3யை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் எலமெண்ட். ஸோ 3, 2 3, -2 3, 3. இதுதான் என்னது? ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பி கிராஸ் ஏ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பிங்கிற செட்டை எழுதிக்கோங்க. 1, -4 கிராஸ் நெக்ஸ்ட்டு ஏங்கிற செட்டை எழுதிக்கோங்க. 2, -2, 3. ஸோ நம்ம பி கிராஸ் ஏ தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு பியில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 1, 2 1, -2 1, 3. நெக்ஸ்ட்டு -4வை வச்சு எழுதுங்க. ஸோ -4, 2 -4, -2 -4, 3. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்க்கு என்ன ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு என்னெல்லாம் போட்டாச்சு? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். நவ் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி, கியூ. அதாவது ஏங்கிற செட்டும் பி, கியூ தான், பிங்கிற செட்டும் பி, கியூ தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக செட் ஆஃப் ஆல் பி, கியூ கிராஸ் பியும் அதே செட்டு தான், அதனால் திரும்ப எழுதிக்கோங்க. பி, கியூ. ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பியை ஃபிக்ஸ் பண்ணி எழுதுங்க. இந்த பியை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பி, கியூ அடுத்தது இந்த கியூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கியூ, பி, கியூ, கியூ. இதுதான் ஏ கிராஸ் பி. இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ்
A. ஸோ A cross A is equal to அதே மாதிரி தான் P, Q cross P, Q. So that is equal to திரும்ப போட்டுக்கோங்க. So A cross A is equal to set of all. First P fix பண்ணிக்கோங்க. So P, P, Q. Next இந்த Q fix பண்ணிக்கோங்க. First term, first element. So Q, P, Q, Q. So A cross A நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? B cross A கண்டுபிடிக்கணும். ஸோ B cross A is equal to Bயும் என்னது? P, Q தான். ஸோ P, Q cross set of all P, Q. ஸோ B cross A is equal to set of all இந்த P ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ P ordered pairs. ஸோ P, Q, Q, அப்புறம் அந்த Q ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Q, P, Q, Q. சரியா? ஸோ நம்ம B cross Aவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். நவ் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to set of all M, N, B is equal to பை. பைனா என்ன அர்த்தம்? எம்டி செட்டுன்னு சொல்லலாம், நல் செட்டுன்னு சொல்லியும் சொல்லலாம். ஸோ B is equal to எம்டி செட், அதை போட்டுக்கிறோம். பைனாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட் தெரியும்? A cross B is equal to pi if and only if A is equal to pi or B is equal to pi. அதாவது A cross B equal to pi. ABயில் ஏதாவது ஒன்று பையாக இருந்தால் கூட A cross B வேல்யூ என்னதான்? பை தான். ஸோ இதில் பாருங்கள் B வந்து எம்டி செட்டாக இருக்குது. அப்போ A cross Bயும் என்னதாக தான் இருக்கும்? எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ A cross B is equal to பை. அதை எப்படி நம்ம எழுதலாம்? ஸோ A cross B is equal to empty set or null set. அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B cross A கண்டுபிடிக்கணும். ஸோ B cross A is equal to அதுவும் அதே மாதிரி தான். B வந்து empty set. அப்போ B cross Aவும் என்னது தான்? empty set தான். ஸோ empty set. தேர்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A கண்டுபிடிக்கணும். ஸோ that is equal to M set of all M, N cross set of all M, N. So A cross A is equal to set of all ordered pairs எழுத போகிறோம். இந்த M ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ M, 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 N, இப்போ அடுத்து இந்த N ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. N, M, N, N. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஓவர். நவ் செகண்ட் சம். கொஸ்டின் ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. லெட் A is equal to set of all 1, 2, 3 and B is equal to set of all X such that X is a prime number less than 10. Find A cross B and B cross A. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன். Given A is equal to set of all 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் B என்ன கொடுத்துருக்காங்க? is equal to set of all பாருங்கள் X such that X is a prime number less than 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 விட கம்மியாக உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் தான் Bங்கிற செட்டில் இருக்குது. சரியா? ஸோ எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்? 2, 3, 5, 7 இதெல்லாம்
10 விட கம்மியாக உள்ள ப்ரைம் நம்பர்ஸ், அதுதான் பிங்கிற செட். அதை நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏவை எழுதிக்கோங்க 1, 2, 3 கிராஸ் பிங்கிற செட் எழுதிக்கோங்க 2, 3, 5, 7. சரியா? இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் போடுறோம். ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பெருசாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 1 வச்சு எழுதுங்க. ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. இப்போ ஃபுல்லாக 1 வச்சு நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இந்த 2 வச்சு ரைட் பண்ணு. ஸோ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. சரியா? இப்போ அடுத்தது இந்த 3 வச்சு ரைட் பண்ணுங்க. ஸோ 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ என்ன? ஸோ ஏ கிராஸ் பிங்கிற செட்டை நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு பிங்கிற செட்டை எழுதிக்கோங்க 2, 3, 5, 7 கிராஸ் ஏங்கிற செட் என்னது? 1, 2, 3. ஸோ பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2, 1, 2, 2, 2, 3. இப்போ அடுத்தது இந்த 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3, 1, 3, 2, 3, 3. இப்போ அடுத்தது இந்த 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேமா, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டா. ஸோ 5, 1, 5, 2, 5, 3, முடிஞ்சது. இப்போ 7 வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 7, 1, 7, 2, 7, 3. ஸோ நம்ம பி கிராஸ் ஏவும் ரைட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்டு சம். Now third sum. Third sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. If B cross A is equal to set of all -2, 3, -2, 4, 0, 4, 3, 3, 3, 4. We have to find A and B. சரியா? Solution. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. B cross A கொடுத்துருக்காங்க. Given B cross A is equal to set of all -2, 3, -2, 4, 0, 4, 3, 3, 4. இதுதான் பி கிராஸ் ஏன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏங்கிற செட்டும் கண்டுபிடிக்கணும், பிங்கிற செட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பியை ரைட் பண்ணிக்கலாம். அதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பி கிராஸ் ஏயில் ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் எல்லாமே எதில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கும்? பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் -2, -2 நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம், அதனால் இதில் எழுதக்கூடாது. அடுத்தது 0, 0, 3. அவ்வளோதான். இதுதான் பிங்கிற செட்டு. அடுத்தது A இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல்
பி கிராஸ் ஏல இருக்கிறதுனால ஏங்கிறது ரெண்டாவது உள்ள ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட் வந்து ரெண்டாவது உள்ள எலமெண்ட்டை டினோட் பண்ணும். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 3,4 3 ரைட் பண்ணியாச்சு, 4 ரைட் பண்ணியாச்சு. 4 ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டதுனால திரும்ப நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயும் 4 தான் இருக்குது, லாஸ்ட் என்ட்ரிலையும் 4 தான் இருக்குது, இதுக்கு மேலே 3 இருக்குது. நம்ம 3யும் ஏற்கனவே ரைட் பண்ணிட்டோம். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 3,4. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் over. For more videos, subscribe my channel. Thank you.